ஹோட்டலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரி பண்ணி வச்சு ஒரு 1 ஹவர் ஆனாலும் அப்படியே புஷ்ஷுனே வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ வீட்டில் வந்து பண்ணலாமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை ஜாரில் போட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் வந்து நொறு நொறுன்னு தான் வந்து இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவராவது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் நல்லா புஷ்ஷுன்னு வந்து வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பூரி வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தேய்ச்சிட்டு, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் பூரி போட்டு எடுக்கிறதுக்காக. இப்போ பூரி போட்டுடலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக புஷ்ஷுன்னு வருதுன்றதை பாருங்கள். 2 பக்கமும் பரட்டி போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் பூரி கிடைக்கும், நல்லா புஷ்ஷுன்னு கிடைக்கும். இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி 1 ஹவர் ஆனாலும் அப்படியே புஷ்ஷுனே வந்து இருக்கும்.